அருள்மொழிவர்மர் தொடர்ந்து புலவரை பார்த்து கூறினார். ஐயா, தாங்களை இன்னும் ஒன்று கேட்கிறேன். சிபி சக்கரவர்த்தி முதல் சிவனான கண்டராதித்தர் வரையில் எங்கள் சோழ குலத்து மன்னர்களின் புகழை தாங்கள் விரித்துரைத்தீர்கள். அவையெல்லாம் இந்த பிரதான குலத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்ற எனக்கு எவ்வளவு பொருத்தமோ அவ்வளவு என் சிறிய தந்தையும் மகான் கண்டராதித்த சோழரின் உத்தம திருப்புதல்வருமான மதுராந்தக தேவருக்கும் பொருத்தமாகும் அல்லவா? புலவர் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். சபையில் இருந்தவர்கள் அத்தனை பேரின் கண்களும் சுந்தர சோழரின் மறுபக்கத்தில் அடக்க ஒடுக்கத்துடன் அமர்ந்திருந்த மதுராந்தக தேவரின் மீது திரும்பின. இப்போது தான் புதிதாக பார்ப்பது போல் மதுராந்தகரை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார்கள். முன்னமே மிக்க கூச்சத்துடன் அமர்ந்திருந்த மதுராந்தகர் இப்போது மேலும் கூச்சம் அடைந்தவராகி பூமாதேவியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு குனிந்த தலை நிமிராமல் இருந்தார். இதற்கிடையில் மாறுவேடம் போட்டிருந்த ஆழ்வார்க்கடியான் மண்டபத்தின் ஒரு மூலைக்கு அவனை அழைத்து சென்ற சின்ன பழுவேட்டரையரிடம் கவலை தரும் ஒரு செய்தியை கூறினான். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை சேர்ந்தவளும் படகோட்டி முருகையனின் மனைவியுமான ராக்கம்மாள் என்பவளை மகுடாபிஷேக விழாவுக்காக கூடியிருந்த ஜனத்திரளிடையே அவன் கண்டான். எதற்காக இங்கே அவள் வந்திருக்கிறாள் என்பதை அறியும் பொருட்டு பின்தொடர்ந்து சென்றான். சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு அருகில் ஜனக்கூட்டத்தில் அவள் மறைந்து விட்டாள். ஆழ்வார்க்கடியான் அங்கேயே நின்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்த போது அவள் மறுபடியும் காணப்பட்டாள். அவளுடன் இன்னொரு பெண் இடுப்பில் ஒரு குழந்தையுடன் சென்றான். அந்த இன்னொரு பெண் சின்ன பழுவேட்டரையரின் மகளை போல் தோன்றவே ஆழ்வார்க்கடியான் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் திகைத்தான். சின்ன பழுவேட்டரையரின் மகள் தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. கொஞ்சம் தூரம் அவர்களுடன் போய் உறுதி செய்து கொள்ளலாம் என்று போனான். கூட்டத்திலே அவர்களை பின்தொடர்ந்து போவது எளிய காரியமாக இல்லை. அவன் பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை ராக்கம்மாள் கவனித்திருக்க வேண்டும். அவள் திடீரென்று கூட்டத்துக்கு மத்தியில், ஐயையோ, இந்த ஆள் எங்களை தொந்தரவு செய்கிறான், பெண்களை தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கிறான் என்று கூச்சலிட்டாள். உடனே அங்கு நின்ற ஜனங்களில் பலர் ஆழ்வார்க்கடியானை சூழ்ந்து கொண்டு அவனை காண்பிக்க தலைப்பட்டார்கள். அவர்களிடம் ஆழ்வார்க்கடியான் அப்படி ஒன்றும் தான் செய்யவில்லை என்றும் இவர்கள் எல்லோரையும் போல நானும் மகுடாபிஷேக காட்சிகளை பார்க்க வந்தவன் என்றும் சத்தியம் செய்து கூறினான். அவனை சூழ்ந்து கொண்ட ஜனத்திரளை சமாதானப்படுத்திவிட்டு அவன் வெளியேறுவதற்குள் ராக்கம்மாளும் இடுப்பில் குழந்தையோடு கூடிய மற்றொரு பெண்ணும் மறைந்து விட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் கோட்டை வாசல் வரையில் அவர்களை தேடிக்கொண்டு சென்றான். கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் ஒரு மூடு பல்லக்கில் குழந்தையுடன் கூடிய பெண் ஏறி கொண்டிருப்பதை கண்டான். பல்லக்கை சூழ்ந்து 4 குதிரை வீரர்கள் நின்றார்கள். பல்லக்கில் அந்த பெண் ஏறியதும் பல்லக்கும் குதிரைகளும் விரைந்து போக தொடங்கின. மேலும் அவர்களை தொடர்ந்து போகலாமா என்று யோசிப்பதற்குள் மகுடாபிஷேகத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஜன கும்பல் ஆழ்வார்க்கடியானை இடித்து தள்ளி கொண்டு வந்து வெகு தூரம் கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அந்த செய்தியை கோட்டை தளபதியிடம் உடனே தெரிவிப்பது முக்கியமானது என்று கருதி ஆழ்வார்க்கடியான் பட்டாபிஷேக மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தான். அருள்மொழிவர்மரின் கட்டளையின் காரணமாக இவ்வாறு மாறுவேடம் போட்டிருப்பதாகவும் ஜனக்கூட்டத்தில் அங்கும் இங்கும் தெரிந்து ஜனங்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து வந்து தம்மிடம் சொல்லும்படி பொன்னியின் செல்வர் பணித்ததாகவும் அந்த கட்டளையை நிறைவேற்றி வரும் சமயத்திலேயே மேற்சொன்ன நிகழ்ச்சியை தான் காணும்படி நேர்ந்ததென்றும் ஆழ்வார்க்கடியான் விளக்கிய பிறகு சின்ன பழுவேட்டரையர் அவனுடைய வார்த்தைகளில் பூரண நம்பிக்கை கொண்டார். தன்னுடைய மகளாகிய பழைய மதுராந்தகன் மனைவியை பற்றி அவருக்கு முன்னமே கவலை இருந்து வந்தது. திருமலை கூறிய செய்தி அவருக்கு திகிலை விளைவித்து மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டது. தாம் தன் அரண்மனைக்கு சென்று உண்மையை அறிந்து வருவதாகவும் தாம் அவசரமாக போக நேர்ந்ததை பற்றி முதன் மந்திரி அனிருத்தர் மூலம் சுந்தர சோழருக்கும் பொன்னியின் செல்வருக்கும் அறிவிக்கும்படியும் பணித்துவிட்டு சின்ன பழுவேட்டரையர் அந்த மண்டபத்தில் இருந்து வெகு வேகமாக வெளியேறினார். ஆழ்வார்க்கடியான் வந்து பொன்னியின் செல்வரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. தமிழ் புலவர் நல்லன் சாத்தனாரிடம் பேசிக் கொண்டிருந்த போதே இளவரசர் சின்ன பழுவேட்டரையர் மீதும் கவனம் செலுத்தி வந்தார். அந்த மண்டபத்தை விட்டு அகன்றவுடன் பொன்னியின் செல்வருடைய திருமுகம் முன்னை காட்டிலும் ஒளி பொருந்தியதாய் ஆகியது. சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி நின்று அவர் கம்பீரமான குரலில் கூறினார், தந்தையே, நம் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் ஏதோ மிக அவசர காரியமாக வெளியே செல்கிறார். அது காரணமாக இந்த மகுடாபிஷேக விழா தடைபட வேண்டியதில்லை. இந்த சபையில் இன்னும் பல பெரியோர்கள் இருக்கிறார்கள். வீர மரகுலத்து முதல்வர்கள் இருக்கிறார்கள். வேலும் வாளும் ஏந்தி எத்தனையோ போர்க்களங்களில் போர் செய்து விழுப்புண் பெற்ற
பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாரேனும் தங்கள் வீர திருக்கரத்தினால் இந்த பிரதான சோழ குலத்தின் மணிமகுடத்தை எடுத்து சூட்டலாம். அவ்வளவு பேரும் இந்த போர்க்கிரீடத்தையும் உடைவாளையும் செங்கோலையும் தங்கள் கரத்தினால் தொட்டு ஆசி கூறி இருக்கிறார்கள். ஆகையால் இனி என் கரத்தினால் நானே எடுத்து இந்த மணிமகுடத்தை சூடிக்கொண்டாலும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி செய்வதற்கு முன்னால் தந்தையே, தங்களிடத்தும் இங்கே வருகை செய்திருக்கும் பெரியோர்களுக்கும் மரக்குலத்தவர்களுக்கும் விண்ணப்பம் ஒன்று செய்து கொள்ள விரும்புகிறேன். புறாவின் உயிரை காப்பதற்காக சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவன் நான். நம் குலத்து முன்னோர்கள் அனைவரும் போர்க்களத்தில் புறமுதுகிடாத வீரர்கள் என்று புகழ் பெற்றது போலவே நீதி நெறியில் இருந்து அணுவளவும் தவறாதவர்கள் என்ற புகழையும் அடைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில் வந்தவனாகிய நான் நீதி நெறிக்கு மாறாக நடக்கலாகுமா? இன்னொருவருக்கு நியாயமாக உரிய பொருளையோ பதவியையோ அபகரிக்கலாகுமா? நம் ஆஸ்தான புலவர் நம் குல முன்னோர்களை பற்றி அழகான சந்த கவியில் பாடி வந்த போது அவர்கள் அனைவரும் என் மன கண் முன்னால் வந்து தரிசனம் அளித்தார்கள். ராஜகேசரிகளும் பரகேசரிகளும் வரிசை வரிசையாக நின்று காட்சி தந்தார்கள். நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் பெருங்கிள்ளியும் கோச்செங்கனாரும் என்னை கருணை ததும்பும் கண்களால் நோக்கி, எங்கள் குலத்தில் உதித்த மகனே, இந்த சிங்காதனம் உனக்கு உரியதா என்று சிந்தித்து பார் என்றார்கள். விஜயலாயரும் ஆதித்தரும் பராந்தகரும் ராஜாதித்தரும் என்னை வீர திருவிழிகளால் பார்த்து, குமாரா, நீ இந்த சிங்காதனத்தில் ஏறுவதற்கு உரியவனாக என்ன வீர செயல் புரிந்தாய் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு மறுமொழி சொல்ல தயங்கினேன். பின்னர் மனதை திடப்படுத்திக் கொண்டு அவர்களை கைகூப்பி வணங்கி விண்ணப்பித்துக் கொண்டேன். சோழ குலத்து முதல்வர்களே, நீங்கள் செய்த அரும் பெரும் செயல்களில் 1000ல் 1 கூட நான் செய்யவில்லை. ஆனால் உங்கள் ஆசியுடன் இனிமேல் தான் அத்தகைய காரியங்களை செய்ய போகிறேன். நீங்கள் நிலைநாட்டிய சோழ குலத்து புகழ் மேலும் வளர்ந்தோங்கி நீடூழி நிலைத்திருக்கும் படியான காரியங்களை செய்ய போகிறேன். செயற்கரிய செயல்களை செய்ய போகிறேன். உலகம் வியக்கும் செயல்களை புரிய போகிறேன். வீராதி வீரர்களாகிய நீங்களை பார்த்து மெச்சும்படியான தீர செயல்களை புரிந்து உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெறப்போகிறேன் என்று இவ்விதம் என்னுடைய குலத்து முன்னோர்களிடம் நான் தெரிவித்தேன். அவர்களும் முகமலர்ந்து எனக்கு அன்புடன் ஆசி கூறினார்கள். ஆவேச உணர்ச்சி ததும்புமாறு பொன்னியின் செல்வர் கூறி வந்த சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சபையில் உள்ளோர் எல்லோரும் ரோமாஞ்சனம் அடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிய ஒலி பட்டாபிஷேக மண்டபத்துக்கு வெளியிலும் கேட்டது. அங்கே கூடியிருந்த மக்களிடையே பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. பொன்னியின் செல்வர் எல்லோருடனும் சேர்ந்து தாமும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார். முழக்கம் அடங்கியதும் கூறினார், தந்தையே, சோழ நாட்டு வீரர்களுக்குரிய இந்த முழக்கம் ஒரு சமயம் தங்கள் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் வடபெண்ணைக்கு அப்பால் துங்கபத்திரை கிருஷ்ணா நதி வரைக்கும் கேட்டது. அந்த நதிகளுக்கு அப்பால் உள்ள வேங்கி நாட்டாரும் கலிங்க நாட்டாரும் கல்யாணபுரத்தாரும் மானிய கேடத்தாரும் அந்த முழக்கத்தை கேட்டு நடு நடுங்கினார்கள். இன்னும் மேற்கு திசைகளிலும் தெற்கு திசைகளிலும் கிழக்கு திசைகளிலும் 100 மரக்கலங்களில் 1000-16000 சோழ நாட்டு வீரர்கள் சென்று இந்த நாட்டு வர்த்தகத்தை காப்பாற்றி வந்தார்கள். தந்தையே, தாங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த நாளில் இருந்து சோழ நாட்டு வீர முழக்கத்தின் ஒலி குறைந்திருக்கிறது. நாலாபுறமும் பகைவர்கள் தலையெடுத்து வருகிறார்கள். வேங்கியும் கலிங்கமும் கல்யாணபுரமும் மானிய கேடமும் நம்மை வலு சண்டைக்கு அழைக்கின்றன. வடக்கே இமயமலைக்கு அப்பால் இருந்து இந்த பழம்பெரும் பாரத தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கும் பகைவர்களின் பேராபத்தை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. சோழ நாட்டின் வளத்தை பற்றி பொறாமைப்பட்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் மகிந்தன் இன்னமும் படை திரட்டி சேர்த்து கொண்டிருக்கிறான். வீரபாண்டியன் இறந்து விட்டாலும் அவனுடைய குலத்தை சேர்ந்தவன் என்று யார் தலையிலாவது பாண்டிய நாட்டு மணிமகுடத்தை சூட்டி கலகம் உண்டாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். மகிந்தனும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளும் சேர்ந்து சதி செய்து வீரத்திலே அபிமன்யுவையும் அரவானையும் போன்ற என் அருமை தமையனார் ஆதித்த கரிகாலரின் உயிருக்கு இறுதி தேடி விட்டார்கள். மேற்கே சேர மன்னன் பெரியதோர் யானை படையையும் மரக்கல படையையும் சேகரித்து கொண்டிருக்கிறான். சேரனுக்கு மரக்கல படையை தயாரித்து கொடுப்பதில் மேற்கு திசையில் இருந்து புதிதாக கிளம்பியிருக்கும் ஒரு முரட்டு கூட்டத்தார் உதவி செய்கிறார்கள். சோழ நாட்டை சூழ்ந்திருக்கும் புதிய பேரபாயம் இது. தந்தையே, நெடுங்காலமாக அரபு தேசத்தவர்கள் கப்பல் தொழிலில் சிறந்து விளங்குகிறார்கள். சீன தேசம் வரையில் சென்று வர்த்தகம் நடத்தி வருகிறார்கள். நமது நாட்டு துறைமுகங்களுக்கும் அவர்கள் அடிக்கடி வந்து செல்வதுண்டு. நாகரிகத்தில் சிறந்த அந்த பழைய அரேபியர்களை அடக்கி ஒடுக்கிவிட்டு புதிய அரேபிய கூட்டம் ஒன்று இப்போது கிளம்பி இருக்கிறது. அவர்கள் அரேபியர்கள் தானா அல்லது
அக்கம் பக்கத்து நாட்டவர்களா என்று நாம் அறியவில்லை. ஆனால் மூர்க்கத்தனத்தில் அவர்களை மிஞ்சியவர்களை எங்கும் காண முடியாது. நானே அவர்களுடைய செயல்களை நேரில் பார்க்கும்படி நேரிட்டது. என்னை சிறைப்படுத்தி அழைத்து கொண்டு வருவதற்காக தங்கள் கட்டளையின் காரணமாக நம் கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டரையர் 2 கப்பல்களில் வீரர்களை அனுப்பி வைத்திருந்தார். சுந்தர சோழர் இந்த சமயம் குறுக்கிட்டு தழுதழுத்த குரலில், மகனே, அப்படி நான் அனுப்பிய காரணத்தை நீ அறிந்தாயா என்று கேட்டார். தந்தையே, அதை நான் நன்கு அறிந்துள்ளேன். இங்கே அரசியல் உரிமை பற்றி குழப்பம் நேர்ந்திருந்தது. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தீர்கள். ஆகையால் என்னை பத்திரமாக தங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே சிறைப்படுத்தி கொண்டு வர சொன்னீர்கள். என் மீது தங்களுடைய அளவில்லாத அன்பும் அறிவும் தான் அத்தகைய கட்டளையை இடும்படி செய்தது. எல்லோருக்கும் அது நன்கு தெரியட்டும் என்று தான் இங்கே சொல்கிறேன். அப்படி என்னை சிறைப்படுத்த வந்த நம் வீரர்கள் 100கணக்கானவர்கள். ஈழ நாட்டு கடற்கரையில் உடைந்த கப்பலில் இருந்து வந்து ஒதுங்கி இருந்த அரேபியர்களோ 10 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள். நம் வீரர்களில் எத்தனையோ பேரை அவர்கள் திடீரென்று தாக்கி கொன்றுவிட்டார்கள் என்பதை பார்த்து நான் அடைந்த வேதனை இன்னமும் என் மனதை விட்டு அகலவில்லை. அந்த புதிய அரேபிய ஜாதியார் சேர மன்னனுக்கு கப்பல் காட்டுவதில் உதவி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, கலிங்க நாட்டாருடனும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். 3 நாட்டாரும் சேர்ந்து சோழ நாட்டு கடல் வாணிபத்தை அடியோடு அழித்துவிட தீர்மானித்திருக்கிறார்கள். கடல் கொள்ளைக்காரர்கள் அரபு நாட்டவரா இருந்தால் என்ன, அல்லது நம்முடன் எத்தனையோ விதத்தில் தொடர்பு கொண்ட சேர நாட்டவரா இருந்தால் என்ன, நாம் கடல் வாணிகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நமது கடற்படையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 1000 புதிய மரக்கலங்களை கட்ட வேண்டும். புதிய மாலுமிகளை பழக்க வேண்டும். கப்பலில் இருந்து கொள்ளைக்காரர்களுடன் போரிடக்கூடிய வீரர்களை சேர்க்க வேண்டும். கீழே கடலில் உள்ள தீவுகளில் எல்லாம் புலி கொடியை நாட்டி ஆங்காங்கே நாம் வீரர்களை நிறுத்தி வைக்க வேண்டும். தந்தையே, இந்த காரியங்களை எல்லாம் செய்வதாக நம் குலத்து முன்னோர்களுக்கு நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய அனுமதி வேண்டும். இந்த சபையில் உள்ள பெரியோர்களின் சம்மதமும் வேண்டும். இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறி நிறுத்தியவுடன் சுந்தர சோழர், மகனே, சோழ குலத்து வீர புகழை நீ வளர்ப்பதற்கு நான் தடை செய்வேனா? சோழ நாட்டு கடல் வாணிபத்தை நீ பாதுகாப்பதற்கு இந்த மகா சபையில் உள்ள பெரியவர்கள் தான் தடை சொல்ல போகிறார்களா என்றதும் மீண்டும் அந்த சபையில் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கம் எழுந்தது. தந்தையே, தாங்களும் இந்த சபையோரும் தடை சொல்ல மாட்டீர்கள். நான் ஏற்கும் காரியங்களில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசி கூறி அனுப்புவீர்கள். தங்கள் ஆசி நிறைவேறி நான் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் என் உள்ளத்தில் நிம்மதி ஏற்பட வேண்டும். நேர்மையற்ற காரியம் எதையும் நான் செய்யவில்லை. என் குலத்து முன்னோர்கள் அங்கீகரிக்க முடியாத செயல் எதுவும் நான் புரியவில்லை. பிறருக்கு உரியதை நான் ஆசையினால் அபகரித்து விடவில்லை என்ற உறுதியை நான் அடைய வேண்டும். குல தர்மத்துக்கு ஒவ்வாத காரியத்தை நான் செய்துவிட்டு புறப்பட்டால் என் உள்ளம் என்னை வருத்தி கொண்டே இருக்கும். பகைவர்களிடம் போரிட்டு எப்படி வெற்றி கொள்வேன்? தர்மத்தை நிலைநாட்ட போராடுகிறோம் என்ற நம்பிக்கை என் மனதில் எப்படி ஏற்படும்? முன்னொரு தடவை இலங்கை சிங்காதனத்தை நான் கவர்ந்து கொள்ள ஆசைப்பட்டதாக ஒரு பெரும் வதந்தி ஏற்பட்டது. குழந்தாய், அதை யாருமே நம்பவில்லையே. நீ அத்தகைய குற்றத்தை செய்யக்கூடியவன் என்று எவரும் எண்ணவில்லை என்றார் சக்கரவர்த்தி. தந்தையே, தாங்கள் நம்பியிருக்க மாட்டீர்கள். ஆனால் அத்தகைய பேச்சு என் காதில் விழுந்ததும் என் மனம் எவ்வளவோ வேதனைப்பட்டது. ஈழ நாட்டு பிஷுக்கள் எனக்கு அளித்த மணிமகுடத்தை நான் வேண்டாம் என்று மறுத்தளித்ததை என் நண்பர்கள் இருவர் அறிவார்கள். அவர்கள் அப்போது என் அருகிலேயே இருந்தார்கள். பொன்னியின் செல்வர் இவ்வாறு கூறிய போது சபையில் இருந்த பிஷுக்களின் தலைவர், ஆம், நாங்களும் அதை அறிவோம் என்று சொன்னார். ஒரு பொய்யான அவதூறு என் உள்ளத்தில் அவ்வளவு வேதனையை ஏற்படுத்தியது. அதை தாங்கள் நம்பவில்லை என்றால் நம்பியவர்கள் சிலரும் இருந்தார்கள். உண்மையாகவே இப்போது நான் இன்னொருவருக்கு உரிமையாக வேண்டிய சிங்காதனத்தை அபகரித்து கொண்டேன் என்றால் அதனால் இந்த சோழ குலத்துக்கு எத்தனை அபகீர்த்தி ஏற்படும். என் வாழ்நாளெல்லாம் அதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். வேறு எந்த பெரிய காரியத்திலும் மனதை செலுத்த முடியாது. உற்சாகமாக செய்யவும் முடியாது. வெகு நேரம் குனிந்த தலை நிமிராமல் இருந்த மதுராந்தக தேவர் இப்போது பொன்னியின் செல்வரை அண்ணாந்து பார்த்து ஏதோ சொல்வதற்கு முயற்சி செய்தார். பொன்னியின் செல்வர் வந்தியத்தேவனை பார்த்து சைகை செய்யவே அந்த வீரன் மதுராந்தக தேவர் பக்கத்தில் போய் நின்று கொண்டான். அவர் காதில் மட்டும் கேட்கும்படியான மெல்லிய குரலில், நண்பா, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய முதல் தேவாரத்தின் முதல் அடி என்ன என்று கேட்டான். இந்த சமயத்தில் இது என்ன கேள்வி என்ற வியப்பு
கோபத்துடன் மதுராந்தகர் இத்தா விரைசூடி என்றார். வந்தியத்தேவன் கள்ள கோபத்துடன், என்ன நண்பா, என்னை பித்தன் என்கிறீர்? நீர் அல்லவோ பெண் பித்து பிடித்து அலைகிறீர். அதோ பாரும் உமது தர்ம பத்தினி பூங்குழலி உம்மை பார்த்து சிரிப்பதை என்றான். இது என்ன, இந்த நல்ல சிநேகிதன் இப்படி திடீரென்று பலு சண்டைக்கு வருகிறானே என்ற எண்ணத்துடன் மதுராந்தகர் பெண்மணிகள் வீட்டிருந்த இடத்தை நோக்கினார். உண்மையில் அப்போது பூங்குழலி இவர் பக்கம் பார்க்கவே இல்லை. பூங்குழலி, குந்தவை, வானதி, செம்பியன் மாதேவி, வானமாதேவி ஆகிய அரண்மனை பெண்மணிகள் யாவரும் அளவில்லாத ஆர்வம் ததும்பிய கண்களில் பொன்னியின் செல்வரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபடி மதுராந்தகர் பொன்னியின் செல்வரை பார்த்தபோது அவர் சோழ குலத்தின் பிரதான மணிமகுடத்தை தமது கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். தளபதி சின்ன பழுவேட்டரையர் இன்னும் திரும்பி வரவில்லை. அதனால் என்ன, குறிப்பிட்ட வேளையில் முடிசூட்டு விழாவை நானே நடத்தி விடுகிறேன். தந்தையே, விஜயலாய சோழர் முதல் நம் முன்னோர்கள் அணிந்து வந்த இந்த மணிமகுடத்தை தாங்கள் எனக்கு அளிக்க முன் வந்தீர்கள். சாமந்தர்கள், தளபதிகள், கோட்ட தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் அதை அங்கீகரித்தார்கள். ஆகையால் இந்த கிரீடம் இப்போது என் உடைமை ஆகிவிட்டது. என் உடைமையை நான் என் இஷ்டம் போல் உபயோகிக்கும் உரிமையும் உண்டு அல்லவா? என்னை விட இந்த கிரீடத்தை அணிய தகுந்தவர் இங்கே இருக்கிறார். என்னை விட பிராயத்தில் மூத்தவர். இந்த சோழ ராஜ்யத்துக்கு என்னை விட அதிக உரிமை அவருக்கு நிச்சயமாக இருந்த போதிலும் அதை அவர் கோரவில்லை. நான் முடிசூட்டி கொண்டு சிங்காதனத்தில் அமர்வதை பார்த்து மகிழ சித்தமாக இங்கு வந்திருக்கிறார். அவர் என் உயிரை ஒரு தடவை காப்பாற்றினார். இந்த சோழ குலத்துக்கு நேர்வதற்கு இருந்த பெரும் விபத்து நேரிடாமல் தடுத்தார். இப்படிப்பட்ட சிறப்பான காரியம் எதுவும் நான் இதுவரையில் இந்த நாட்டுக்கு செய்ததில்லை. ஆகையால் இந்த மணிமகுடத்தை மகான் கண்டராதித்தரின் குமாரரும் என் சிறிய தந்தையுமான மதுராந்தக தேவரின் தலையில் சூட்டுகிறேன். இவ்விதம் பொன்னியின் செல்வர் சொல்லிக் கொண்டே சக்கரவர்த்தியின் மறுபக்கத்தில் வீட்டிருந்த மதுராந்தகரின் அருகிலே சென்று அவர் தலையில் கிரீடத்தை வைத்தார். மகுடத்தை வைக்கும் போது மதுராந்தகர் அதை தடுக்காமல் இருக்கும் பொருட்டு வந்தியத்தேவன் முன்ஜாக்கிரதையாக அவர் பின்னால் நின்று அவருடைய தோள்கள் இரண்டையும் நட்புரிமையுடன் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் மதுராந்தகரோ அப்படி ஒன்றும் செய்ய முயலவில்லை. அவர் மெய் மறந்து தன் வசம் இழந்து உண்மையிலேயே வித்து பிடித்தவர் போல் நாலு புறமும் வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். மணிமகுடத்தை சூட்டியதும் பொன்னியின் செல்வர் கோப்பரங்கேசரி மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க என்று முழங்கினார். சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி உத்தம சோழர் வாழ்க என்று வந்தியத்தேவன் பெரும் குரலில் கூவினான். இத்தனை நேரமும் பிரமித்து போய் நின்ற முதன் மந்திரி அனிருத்தர் முதலியவர்கள் அனைவரும் இப்போது கோப்பரம் கேசரி மதுராந்தக சோழர் வாழ்க என்று முழங்கினார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி நச்சி மிகுதியால் பேசும் சக்தியை அடியோடு இழந்திருந்தபடியால் தாம் கையில் இருந்த பல நிற மலர்களை மதுராந்தக உத்தம சோழர் மீது தூவினார். அரண்மனை பெண்மணிகளும் சக்கரவர்த்தியை பின்பற்றி மதுராந்தகர் மீது மலர் மழை பொழிந்தார்கள். மதுராந்தகர் சிறிது திகைப்பு நீங்கியதும் எழுந்து நேரே செம்பியன் மாதேவியிடம் சென்று கும்பிட்டு நின்றார். அந்த மூதாட்டியின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல பொங்கி பொழிந்து கொண்டிருந்தது. மகனே, இறைவனுடைய திருவிழாம் இவ்வாறு இருக்கிறது. நீயும் நானும் அதற்கு எதிராக நடப்பது எப்படி சாத்தியம் என்றார். பொன்னியின் செல்வர் சபையில் கூடியிருந்த மற்ற புலவர் பெருமக்கள், அட்டர்கள், பிஷுக்கள் ஆகியவர்களை பார்த்து, நீங்கள் இனி உங்கள் வாழ்த்து கவிதைகளை சரிபடுத்தி மாற்றிக்கொண்டு சொல்லுங்கள் என்றார். அவர்களும் அவசர அவசரமாக வாழ்த்து கவிதைகளை மாற்றி அமைத்துக் கொண்டு பாடத் தொடங்கினார்கள். மதுராந்தக உத்தம சோழருக்கு மணிமகுடம் சூட்டப்பட்ட சிறிது நேரத்துக்குள்ளே அந்த செய்தி தஞ்சை வீதிகளில் கூடியிருந்த மக்களிடையில் பரவிவிட்டது. அது விரைவாக பரவுவதற்கு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பெரிதும் காரணமாக இருந்தார்கள். பொன்னியின் செல்வர் கட்டளைப்படி அவர்கள் வீதிகளில் ஆங்காங்கே ஆட்களை நிறுத்தியிருந்தார்கள். அவர்களிடம் எல்லாம் அவசரமாக சென்று சொல்லி கோப்பரம் கேசரி உத்தம சோழர் வாழ்க என்று முழங்க செய்தார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மர் தமக்கு அளிக்கப்பட்ட ராஜ்யத்தை தாம் சிறிய தந்தை மதுராந்தகருக்கு அளித்துவிட்டார் என்றும் கடற் கொள்ளைக்காரர்களை அடக்குவதற்காக பெரிய கப்பல் படை சேர்த்து கொண்டு சீக்கிரம் புறப்பட போகிறார் என்றும் வாய்மொழியான செய்தி மக்களிடையே விரைந்து பரவி கொண்டிருந்தது. சிலர் இதை உடனே நம்பினார்கள். பொன்னியின் செல்வரின் பெருங்குணத்துக்கு இது உகந்ததே என்று அவர்கள் கருதினார்கள். இன்னும் சிலர் கையில் கிடைத்த பேரரசை யார் தான் இன்னொருவருக்கு கொடுப்பார்கள் என்று சந்தேகப்பட்டார்கள். ஏக காலத்தில் பலவாறு பேசிய 16,000 கணக்கான குரல்களும் வாழ்க வாழ்க எனும் முழக்கங்களும் சேர்ந்து புயல் காற்று அடிக்கும் போது அலைக்கடலில் கிளம்பும் பேரொலியை போல் ஒலித்தன. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானை மீது அமைந்த பொன்மயமான அம்பாரியில் அமர்ந்து மதுரா
மதுராந்தக உத்தம சோழர் பவனி கிளம்பியதும் எல்லா சந்தேகங்களும் மக்களுக்கு தீர்ந்து விட்டன. யானையின் கழுத்தில் யானை பாகனுடைய பீடத்தில் அமர்ந்திருந்தவர் பொன்னியின் செல்வர் என்பதை கண்டதும் மக்களுடைய உற்சாகம் எல்லை கடந்தது. கோபுரம் கேசரி மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க என்று மக்களின் குரல்கள் முழங்கின. ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் பொன்னியின் செல்வரின் செயற்கரும் செயலே குடிக்கொண்டிருந்தது. அதை எண்ணியதனால் அவர்களுடைய அகங்களைப் போல் முகங்களும் மலர்ந்திருந்தன. பொன்னியின் செல்வர் மணிமகுடம் சூட்டிக்கொண்டு பவனி வந்தால் மக்கள் எவ்வளவு குதூகலத்தை அடைந்திருப்பார்களோ அதை விட பன்மடங்கு அதிகமான குதூகலத்தை இப்போது வெளியிட்டார்கள். இமயமலை சிகரத்தில் புலி முத்திரையை பொறித்த கரிகால் பெருவளத்தானை பொன்னியின் செல்வர் மிஞ்சிவிட்டார் என்றும், தியாக சிகரத்தில் இவர் தமது முத்திரையை என்றும் அழியாத வண்ணம் பொறித்துவிட்டார் என்றும் அறிஞர்கள் மகிழ்ந்தார்கள். சாதாரண மக்களோ அப்படி எல்லாம் அணி அலங்காரங்களையும் உபமான உபமேயங்களையும் தேடிக் கொண்டிருக்கவில்லை. மதுராந்தகர் தலையில் மணி மகுடத்தை சூட்டிவிட்டு பொன்னியின் செல்வர் பட்டத்து யானையை ஓட்டிக்கொண்டு செல்லும் காட்சி அவர்கள் உள்ளத்தை பரவசப்படுத்தி விட்டது. ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வாழ்த்தி கொண்டும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டும் மலர்களை தூவி கொண்டும் மஞ்சள் நிற அச்சதையை வாரி இறைத்து கொண்டும் மக்கள் ஒரே கோலாகலத்தில் தங்களை மறந்து ஆழ்ந்திருந்தார்கள். இவ்விதம் குதூகலத்தினால் மெய்மறந்து கூத்தாடி கொண்டிருந்த மாபெரும் ஜனக்கூட்டத்திடையே பட்டத்து யானையை செலுத்தி கொண்டு போவது எளிய காரியமா இல்லை. பொன்னியின் செல்வரும் அவசரப்படாமல் ஜனங்களின் குதூகலத்தை தாமும் பார்த்து கவனித்துக் கொண்டு ஆங்காங்கே அறிமுகமான முகம் தென்பட்ட போதெல்லாம் ஏதேனும் வேடிக்கையாக பேசிக்கொண்டு மெல்ல மெல்ல யானையை செலுத்தி கொண்டு போனார். வீதிவலம் முடிந்து அரண்மனைக்கு திரும்புவதற்குள் மாலை மயங்கி முன்னிரவு வந்துவிட்டது. வானத்து விண்மீன்களுடன் வீதிகளில் ஏற்றிய தீபங்கள் போட்டியிட்டு பிரகாசித்தன. அரண்மனை மேலே இருந்து மலர் மழை பொழிந்தது. யானைபாக என்று ஓர் இனிய குரல் கேட்டது. பொன்னியின் செல்வர் அண்ணாந்து பார்த்தபோது வானதியின் புன்னகை மலர்ந்த முகம் அங்கே தோன்றியது. வானதி, அஞ்ச வேண்டாம். மதுராந்தக உத்தம சோழரின் தர்ம ராஜ்யத்தில் யானையும் புலியும் கலந்து உறவாடும், பூனையும் கிளியும் கொஞ்சி குலாவி கூடி விளையாடும் என்றார் பொன்னியின் செல்வர். மதுராந்தக உத்தம சோழ தேவரின் முடிசூட்டு விழா நடந்து 1.5 மாதத்துக்கு மேலாயின. பின்பணி காலம் வழக்கத்தை விட விரைவாக விடை பெற்றுக் கொண்டு சென்றது. தென்றல் என்னும் தெய்வ ரதத்தில் ஏறிக்கொண்டு வசந்த காலம் வந்தது. பைங்கிளிகள் மாமரங்களின் குங்கும நிற தளிர்களுக்கு அருகில் தாங்கள் பவள வர்ண மூக்குகளை வைத்து ஒத்திட்டு பார்த்தன. அரச மரங்களின் தங்க நிற தளிர்கள் இளங்காற்றில் அசைந்தாடி இசை பாடின. புன்னை மரங்களில் இருந்து முத்து போன்ற மொட்டுக்களை உதிர்த்து கொண்டு புயல்கள் கோலாகலமாக கூவின. இயற்கை தேவி உடல் சிலிர்த்தாள். பூமா தேவி குதூகலத்தினால் பொங்கி பூரித்தாள். இலைகள் உதிர்ந்து மொட்டையாக தோன்றிய மரங்களில் திடீரென்று மொட்டுக்கள் அரும்பி பூத்து வெடித்தன. மாதவி பந்தல்களும் மல்லிகை முல்லை புதர்களும் பூங்கொத்துகளின் பாரம் தாங்க முடியாமல் தவித்தன. நதிகளில் பிரவாகம் குறைந்து விட்டது. கரையோரமாக பளிங்கு போன்ற தெளிந்த நீர் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. சோழ நாட்டு மக்கள் அகமும் முகமும் மலர்ந்து விளங்கினார்கள். வயல்களில் விளைந்திருந்த செந்நெல்லை அறுவடை செய்து களஞ்சியங்களிலே கொண்டு போய் சேர்த்தாகி விட்டது. அரசியல் சம்பந்தமான நிச்சயமற்ற நிலைமை நீங்கி கவலை தேர்ந்து விட்டது. நகரங்களிலும் நாட்டுப்புறங்களிலும் காமன் பண்டிகை கொண்டாடுவதற்கு மக்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆலயங்களில் வசந்த விழா நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றன. வீதிகள் சேரும் இடங்களில் எல்லாம் நாடக மேடைகள் அமைக்கப்பட்டு வந்தன. இந்த இனிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வல்லவரையன் பழையாறை நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இந்த தடவை அவன் மறைந்தும் ஒளிந்தும் மாறுவேடம் போட்டும் அந்த மாநகருக்குள் செல்லவில்லை. திறந்திருந்த பிரதான நகர் வாசல் வழியாக தங்கு தடையின்றி புகுந்து இளைய பிராட்டி குந்தவை தேவியின் அரண்மனையை அடைந்தான். இளைய பிராட்டி குந்தவை வானதி முதலிய தன் தோழிகள் பலர் புடைசூழ அரண்மனை வாசலுக்கு வந்து அவனுக்கு முகமன் கூறி வரவேற்றான். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து வந்த களைப்பு தீர்ந்த பிறகு தன்னை அரண்மனை நந்தவனத்தில் வந்து சந்தித்து பிரயாண விவரங்களை கூறும்படி சொல்லிவிட்டு சென்றாள். வந்தியத்தேவன் இளைப்பாறுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஸ்நான பானங்களையும் அதி விரைவில் முடித்துக் கொண்டு நந்தவனத்துக்கு சென்றான். அங்கே இளைய பிராட்டி அவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஒருவரை ஒருவர் சந்திப்பதில் யாருக்கு அதிக ஆர்வம் என்று சொல்ல முடியாமல் இருந்தது. ஒருவரிடம் ஒருவர் பல செய்திகளை கேட்டு அறிவதில் இருவரும் ஆவல் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பரபரப்புக்கு அது மட்டும் தானா காரணம்? தங்கள் வருங்கால வாழ்க்கையை பற்றி நிச்சயித்துக் கொள்ள விரும்பியதும் காரணமா இருக்கலாம் அல்லவா? வல்லத்து இளவரசே, தாங்கள் சென்றிருந்த காரியத்தில் முழு வெற்றி அடையவில்லை என்று அறிகிறேன். அது உண்மையா என்று கேட்டாள் இளைய பிராட்டி. இளவரசி, உண்மைதான். இதுவரையில் நான்
நான் ஏற்றுக்கொண்ட எந்த காரியத்தில் தான் பூரண வெற்றி அடைந்திருக்கிறேன் என்று வல்லவரையன் கூறி பெருமூச்சு விட்டான். ஐயா, அப்படி சொல்ல வேண்டாம். என் தம்பியை ஈழ நாட்டில் இருந்து கொண்டு வந்து சேர்த்தீர்கள் அல்லவா? அந்த சமயம் அருள்மொழிவர்மன் வந்ததினால் தானே இந்த வரைக்கும் சோழ நாடு தப்பி பிழைத்தது என்றாள் குந்தவை. தேவி, பொன்னியின் செல்வருக்கு அனாவசியமான அபாயத்தை ஏற்படுத்தி அவரை காட்டும் குளிர் சுரத்துடன் குற்றுயிராக கொண்டு வந்து சேர்த்தே. அதுவும் பூங்குழலி மகாராணியின் உதவியினால் தான். சேந்தன் அமுதனிடமும் பூங்குழலியிடமும் என் நண்பரை ஒப்புவித்து நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போகும்படி சொன்ன போது அவர்கள் தஞ்சைபுரிக்கு வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூட்டிக்கொள்ள போகிறார்கள் என்று கனவிலும் நான் கருதவில்லை. வல்லத்து இளவரசே, உத்தம சோழ சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றி கொடுத்தவர் தாங்கள் தான் என்பதை நான் மறந்துவிடவில்லை. அவரும் மறந்துவிடவில்லை. பெரிய பழுவேட்டரையருக்கு பதிலாக தங்களை சோழ நாட்டின் தனாதிகாரியாக்கிவிட வேண்டும் என்று உத்தம சோழர் விரும்பினார். இளவரசி, நல்ல வேளை தப்பி பிழைத்தேன். ஐயா, அது என்ன அப்படி சொல்கிறீர்கள்? இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி பதவி சாதாரணமானதா? முதன் மந்திரி பதவியை காட்டிலும் மகாதண்ட நாயகர் பதவியை காட்டிலும் பெரியதாயிற்றே. தனாதிகாரியின் தயவு இல்லாமல் சக்கரவர்த்தி கூட எந்த காரியமும் செய்ய முடியாதே. இளவரசி, பெரிய பழுவேட்டரையரின் பாதாள பொக்கிஷ நிலவரையில் ஒரு முறை நான் ஒளிந்திருக்க நேர்ந்தது. அப்போது அங்கே கும்பல் கும்பலாக கொட்டியிருந்த பொற்காசுகளின் ஒளியில் ஒரு சிலந்தி பூச்சியின் வலையை பார்த்தேன். இறந்து போன மனிதனின் மண்டை எலும்பையும் பார்த்தேன். இனிமேல் அந்த பொக்கிஷ நிலவரை பக்கமே போகக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டேன். இளைய பிராட்டி புன்னகை புரிந்துவிட்டு, ஐயா, தாங்கள் தனாதிகாரி ஆனாலும் பொக்கிஷ நிலவரைக்கு போக வேண்டிய அவசியம் நேராது. அந்த நிலவரையில் இருந்த பொருட்களை எல்லாம் செலவு செய்து பெரியதொரு கடற்படை உருவாக்கவும் கப்பல்களை காட்டவும் அருள்மொழி தீர்மானித்து விட்டான். புதிய சக்கரவர்த்தியின் அனுமதியும் பெற்றுவிட்டான் என்றாள் குந்தவை. இளவரசி, புதிய சக்கரவர்த்தியும் அவருடைய பட்ட மகிழ்ச்சியும் அருள்மொழிவர்மருடன் கோடிக்கரைக்கு சென்றிருப்பதாக தஞ்சையில் அறிந்தேன் என்றான் வல்லவரையன். ஆம், அவர்கள் போகும்போது தாங்களையும் உடன் அழைத்து போக முடியவில்லையே என்று மிக்க வருத்தப்பட்டு கொண்டு போனார்கள் என்றாள் குந்தவை. இளவரசி, நான் அதை பற்றி வருத்தப்படவில்லை. இப்போது கூட கோடிக்கரைக்கு போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்வேன். அருள்மொழிவர்மர் நான் இல்லாத சமயம் பார்த்து கொடும்பாளூர் இளவரசியை கல்யாணம் செய்து கொண்டது பற்றி தான் வருந்துகிறேன். ஏன் ஐயா, தாங்கள் நண்பர் என் தோழியை மணந்து கொண்டது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? தெய்வமே, அந்த மாதிரி நான் சொல்லவில்லை. நான் அந்த திருமணத்துக்கு இல்லாமல் போனது பற்றி தான் வருத்தப்படுகிறேன். வானதியை மணந்து கொள்ள கொடுத்து வைத்தது அருள்மொழிவர்மரின் பூர்வ ஜென்ம பாக்கியம். தாங்கள் தோழி வானதியும் பாக்கியசாலி தான். ஆனால் எதற்காக அவ்வளவு அவசரப்பட்டார்கள்? ஐயா, அவர்கள் அவசரப்படவில்லை. நான் தான் அவசரப்பட்டேன். என் தந்தையும் தாயும் காஞ்சிக்கு புறப்பட்டு போக விரும்பினார்கள். அவர்கள் புறப்படுவதற்குள் திருமணம் நடந்துவிட வேண்டும் என்று சொன்னேன். இதனால் கொடும்பாளூர் பெரிய வேளாரின் மனமும் நிம்மதி அடைந்தது. மகுடாபிஷேக தினத்தில் திடீரென்று தங்கள் நண்பர் உத்தம சோழரின் தலையில் சோழ நாட்டு கிரீடத்தை வைத்தது பெரிய வேளாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இளவரசி, இன்னும் பலரும் அப்போது அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். ஐயா, எங்கள் எல்லோருக்குமே அது வியப்பாகத்தான் இருந்தது. நண்பர்கள் இருவரும் அந்த செய்தியை மிக மிக ரகசியமாக வைத்திருந்தீர்கள். தேவி தங்களிடம் மட்டுமாவது சொல்லி இருப்பார் என்று நினைத்தேன். ஐயா, சில மாதங்களுக்கு முன்னதாக இருந்தால் சொல்லித்தான் இருப்பான். என்னிடம் கேட்காமல் அருள்மொழி எந்த காரியமும் செய்தது கிடையாது. தேவி இப்போது ஏன் மாறிவிட்டார் என்று வல்லவரையன் கேட்டான். வல்லத்து இளவரசே, சகவாச தோஷம்தான். தங்களுடன் சேர்ந்த பிறகுதான் என் அருமை தம்பி இவ்வாறு மாறிவிட்டான். உள்ளும் புறமும் ஒன்றாக இருந்தவன் கபட நாடகத்திலும் தந்திர மந்திரத்திலும் தேர்ந்து விட்டான். தேவி, என் மீது வீண் பழி சுமத்த வேண்டாம். உத்தம சோழருக்கு முடிசூட்டிய கபட நாடகத்துக்கு தங்கள் தம்பி தான் முழுவதும் பொறுப்பாளி. இப்படி எல்லோரையும் ஏமாற்றலாமா என்று நான் விவாதித்து பார்த்தேன். ராமபிரான் அயோத்தி ஜனங்களை ஏமாற்றி விட்டு இரவோடு இரவாக காட்டுக்கு சென்றதை அருள்மொழி உதாரணமாக எடுத்து காட்டினார். தங்களிடமாவது சொல்ல வேண்டாமா என்று கேட்டேன். தம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தங்களிடம் யோசனை கேட்காமல் ஒரு காரியத்தை செய்து தங்களிடம் பிற்பாடு பாராட்டு வாங்க போவதாக சொன்னார். தேவி, இளவரசர் செய்தது தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான காரியம்தானே? வல்லத்து இளவரசே, இதை காட்டிலும் எனக்கு மகிழ்ச்சியான காரியத்தை இனி யாரும் செய்ய முடியாது. என் தம்பிக்கு தாங்கள் இந்த காரியத்தில் உதவி செய்ததற்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி. தேவி, அருள்மொழிவர்மர் சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடி உலகாளுவதை பார்க்க தாங்கள் ஆவல் கொண்டிருந்ததாக நினைத்தேன். ஐயா, முன்னம் அப்படி நான் ஆசை கொண்டிருந்தது
உண்மைதான். என் தோழி வானதி அத்தகைய சபதம் செய்த பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். மேலும் தமையன் கொலை செய்யப்பட்டு மாண்ட உடனடியாக தம்பி சிங்காதனம் ஏறினால் உலகத்தார் என்ன நினைப்பார்கள்? ஆம் இளவரசி, இலங்கை ராஜவம்சத்தில் நடந்திருக்கும் பயங்கரமான செயல்கள் அருள்மொழிவர்மருக்கு இந்த விஷயத்தில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. ஆனால் அதை பற்றி கூட அவர் அவ்வளவாக கவலைப்படவில்லை. என் மீது அந்த கொடிய கொலை குற்றத்தை சிலர் சுமத்த முயன்ற போது என்னை காப்பாற்றுவதற்காகவே சோழ சிங்காதனத்தில் ஏற அவர் உறுதி கொண்டிருந்தார். நல்ல வேளையாக பெரிய பழுவேட்டரையர் அந்த குற்றத்தை தம் மீது போட்டுக்கொண்டு என் மீது அந்த வீண் பழி விழாமல் காப்பாற்றினார். பாவம், அந்த கிழவர் ஒருவர் இல்லாதபடியால் சோழ நாடே வெறிச்சோடி போனதாக தோன்றுகிறது. தேவி, தமையனை தொடர்ந்து தம்பியும் போய்விட்டதை நினைத்து பார்த்தால் மிக்க வருத்தமா இருக்கிறது என்றான் வல்லவரையன். ஐயோ, சின்ன பழுவேட்டரையரும் இறந்து போய்விட்டாரா? நிச்சயம்தானா என்று கேட்டாள் குந்தவை. இளவரசி, நான் அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்ட போது அவருக்கு உயிர் இருந்தது. ஆனால் செங்குத்தான மலையில் இருந்து கீழே விழுந்தவர் எப்படி பிழைக்க முடியும்? இறந்து போயிருக்கத்தான் வேண்டும். சின்ன பழுவேட்டரையரின் மரணத்துக்கும் நானே ஒரு விதத்தில் காரணமா இருந்தேன் என்று நினைக்கும் போது என் உள்ளம் துடிக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, அதை பற்றி எல்லாம் எனக்கு விவரமாக சொல்லுங்கள். மகுடாபிஷேக தினத்தன்று சின்ன பழுவேட்டரையரை சபா மண்டபத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு தாங்களும் என் தம்பியும் சூழ்ச்சி செய்தீர்கள் அல்லவா? அதில் இருந்து விவரமாக சொல்லுங்கள். அதை பற்றி என் தம்பியிடம் நான் விவரம் கேட்க முடியாமல் போய்விட்டது. தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று இருந்தேன். பெண்களிடத்தில் ரகசியம் எதையும் சொல்லக்கூடாது என்று எண்ணித்தானே முன்னாலேயே என்னிடம் சொல்லவில்லை. இப்பொழுதாவது சொல்லலாம் அல்லவா என்றாள் குந்தவை. தேவி, அந்த காரணத்திற்காக தங்களிடம் சொல்லாமல் இல்லை. தங்களை ஒரு முறையாவது ஆச்சரியப்பட செய்ய வேண்டும் என்று இளவரசர் விரும்பினார். வல்லத்து இளவரசே, அப்படி ஒன்றும் நான் ஆச்சரியப்பட்டு விடவில்லை. நீங்கள் இருவரும் சேர்ந்து இவ்விதம் ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யூகித்தேன். ஏதாவது தவறு நேர்ந்து விட கூடாதே என்று சிறிய கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். தேவி, உண்மையில் தவறு நேர்ந்து விட்டது. மிக முக்கியமான காரியம் நிறைவேற்றிவிட்டாலும் அதன் மூலம் நேர்ந்த வேறு விபரீதத்தை தடுக்க முடியாமல் போனது. ஒருவேளை தங்களிடம் யோசனை கேட்டிருந்தால் இந்த மாதிரி நேர்ந்திருக்காது என்றான் வந்தியத்தேவன். பின்னர் சேந்தன் அமுதன் ஆகிய புதிய மதுராந்தக தேவருக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று பொன்னியின் செல்வர் தீர்மானித்ததிலிருந்து அவர்கள் போட்ட திட்டங்கள், செய்த சூழ்ச்சிகள், நடத்திய காரியங்கள் எல்லாவற்றை பற்றியும் விவரமாக கூறினார். மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட போவதாக முன்னாலேயே சொன்னால் அதற்கு பல ஆட்சேபங்களும் இடையூறுகளும் ஏற்படும் என்று அருள்மொழிவர்மர் எண்ணினார். கொடும்பாளூர் வேளாரும் திருக்கோவலூர் மலையமானும் முன்போலவே அந்த யோசனையை எதிர்ப்பார்கள். பெரிய பழுவேட்டரையரோ மரண தருவாயில் பொன்னியின் செல்வருக்கே முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே அவரை சேர்ந்தவர்கள் விரும்புவார்கள். சின்ன பழுவேட்டரையர் தமது மருமகன் உண்மையான மதுராந்தகன் அல்லவென்று தெரிந்து கொண்டு விட்டார். படகோட்டியின் மகளான பூங்குழலியை சிங்காதனத்தில் அமர்த்துவதில் அவருக்கு உற்சாகம் இருக்க முடியாது. செம்பியன் மாதேவி, சேந்தன் அமுதன் ஆகிய மதுராந்தக தேவன், பூங்குழலி எல்லோருமே ஆட்சேபனை செய்வார்கள். அவர்களுடைய ஆட்சேபனைகளை புறக்கணிக்க சுந்தர சோழரும் விரும்பாதவரா இருக்கலாம். இந்த காரணங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பொன்னியின் செல்வர் தாம் செய்ய தீர்மானித்த காரியத்தை கடைசி நிமிடம் வரையில் ரகசியமாக வைத்திருக்க விரும்பினார். மகுடாபிஷேக சமயத்தில் தம்மிடம் கொண்ட அன்பினாலோ அல்லது மதுராந்தகரிடம் கொண்ட பொறாமையினாலோ ஆட்சேபனை கிளப்பி தடை செய்யக்கூடிய பரபரப்புக்காரர்கள் எல்லோரையும் ஒவ்வொருவராக வெவ்வேறு காரணங்களை சொல்லி வெளியூர்களுக்கு அனுப்பி வைத்தார். தமக்கு உதவி செய்ய ஒருவர் வேண்டும் என்பதற்காக வந்தியத்தேவனிடம் மட்டும் தமது ரகசிய நோக்கத்தை சொல்லி இருந்தார். இருவரும் யோசித்து திட்டங்கள் வகுத்து காரியங்களும் கவனமாக செய்து வந்தார்கள். இளஞ்சம்புவரையன், கந்தமாறன், பார்த்திபேந்திர பல்லவன், கொடும்பாளூர் வேளார் முதலியோர்களை ஊரை விட்டே அனுப்பியாகி விட்டது. ஆனால் சின்ன பழுவேட்டரையரை ஊரை விட்டு அனுப்புவது சாத்தியமில்லை. அவர் கையினால் பொன்னியின் செல்வரின் தலையில் மணிமகுடத்தை சூட்டுவது என்ற பேச்சும் ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்தில் சேந்தன் அமுதன் ஆகிய புதிய மதுராந்தகர் தலையில் முடிசூட்ட சொன்னால் அவர் தடை சொல்லாமல் இருப்பாரா? அவர் மறுதளித்தால் அது பெரிய அபசகுணமாக கருதப்படும். அதிலிருந்து வேறு பல குழப்பங்களும் ஏற்படலாம். ஆகையால் முடிசூட்டுகிற சமயத்தில் சின்ன பழுவேட்டரையரை மண்டபத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஏதேனும் யுக்தி செய்ய வேண்டும் என்று நண்பர்கள் இருவரும் யோசித்தார்கள். முழுதும் திருப்திகரமான யுக்தி எதுவும் தோன்றவில்லை. இந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு விசித்திரமான செய்தியை
கூறினான். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளான ரவிதாசன் கூட்டத்தார் எங்கே போனார்கள்? நந்தினி தேவி இன்னமும் அவர்களுடனே இருக்கிறாளா? திருப்புறம்பயம் காட்டில் நள்ளிரவில் முடிசூட்டப்பட்ட சிறுவன் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்னும் செய்திகளை அறிந்து வருவதற்காக முதன் மந்திரியின் சம்மதத்துடன் ஆழ்வார்க்கடியானை அருள்மொழிவர்மர் அனுப்பியிருந்தார். பாதாள சிறையில் இருந்து தப்பி சென்ற கருதிருமன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இருக்கிறானா? கந்தமாறன் வந்து சொன்னபடி பழைய மதுராந்தகன் உண்மையிலேயே இறந்து விட்டானா? அல்லது அவனும் தப்பி பிழைத்து சதி கூட்டத்தாருடன் சேர்ந்திருக்கிறானா என்று தெரிந்து கொண்டு வருவதற்கு திருமலை நம்பி சென்றிருந்தான். அவன் இந்த செய்திகளை அறிந்து வருவதற்கு வெகு காலம் ஆகும் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் ஆழ்வார்க்கடியான் சில தினங்களிலேயே திரும்பி வந்துவிட்டான். ரவிதாசன் கூட்டத்தை சேர்ந்தவளும் படகோட்டி முருகையன் மனைவியுமான ராக்கமாளை கொல்லிமலைக்கு அருகில் திருமலை பார்த்தான். அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனித்து அவளை தொடர்ந்து சென்றால் ரவிதாசன் கூட்டம் இருக்கும் இடத்தை சேரலாம் என்று ஆழ்வார்க்கடியான் எண்ணினான். ஆனால் ராக்கமாள் தஞ்சைபுரிக்கு செல்லும் மார்க்கத்தில் சென்றது அவனுக்கு வியப்பு அளித்தது. ஆயினும் அவளை தொடர்வதே ஆபத்துதவிகளை பற்றி அறிவதற்கு உபாயம் என்று எண்ணி மாறுவேடம் போட்டு அவள் அறியாதபடி பின்தொடர்ந்து சென்றான். உறையூருக்கு அருகில் வந்த பிறகு தஞ்சையில் பொன்னியின் செல்வருக்கு நடக்க போகும் முடிசூட்டு விழாவை பார்ப்பதற்காக மக்கள் திரள் திரளாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆயினும் ஆழ்வார்க்கடியான் அவளை விடாமல் பின்தொடர்ந்து தஞ்சை வரைக்கும் வந்தான். ராக்கமாள் கூட்டத்தோடு கூட்டமாக தஞ்சை கோட்டைக்குள் புகுந்து சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனையை சுற்றி வட்டமிட்டதை கண்டதும் திருமலைக்கு மிக்க வியப்பு உண்டாகியது. உடனே அருள்மொழிவர்மரிடமும் வந்தியத்தேவனிடமும் சென்று இந்த செய்தியை தெரிவித்தான். ராக்கமாளை சிறைப்படுத்தி விடலாமா என்று முதலில் அவர்கள் யோசனை செய்தார்கள். அப்படி செய்ய வேண்டாம் என்றும் அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வதே முக்கியமானதென்றும் தீர்மானித்தார்கள். சின்ன பழுவேட்டரையரின் மகளுக்கு அவள் ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று யூகித்தார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் இப்போது அதை சொல்ல வேண்டாம் என்றும் முடிசூட்டு விழாவின் போது அவரை சபா மண்டபத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு அதை உபயோகித்து கொள்ளலாம் என்றும் முடிவு செய்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மறுபடியும் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு அருகில் சென்றபோது ராக்கமாளை காணவில்லை. முடிசூட்டு விழாவுக்காக வந்த ஜனக்கூட்டம் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டிருந்தது. ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தில் கலந்து நின்று அரண்மனை வாசலை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். 2 பெண்கள் அரண்மனையில் இருந்து வெளியில் வந்தார்கள். அவர்களில் ஒருத்தி இடுப்பில் குழந்தையை வைத்திருந்தாள். வந்தவர்களில் இன்னொருத்தி தலையில் முக்காடிட்டு முகத்தை பாதி மறைத்திருந்தாள். அவள் சின்ன பழுவேட்டரையரின் மகளாக இருக்கலாம் என்று திருமலை நம்பி யோகித்தான். அவர்களை தடுத்து நிறுத்துவதா அல்லது எங்கே போகிறார்கள் என்று பார்ப்பதா என்பதை திருமலையால் நிச்சயிக்க முடியவில்லை. இதற்குள் அவர்கள் ஜன கூட்டத்தில் புகுந்து மறைந்து விட்டார்கள். கோட்டை வாசலை நோக்கித்தான் அவர்கள் போயிருக்க வேண்டும் என்று யோகித்துக் கொண்டு ஆழ்வார்க்கடியான் அங்கே போனான். கோட்டை வாசலுக்கு அப்பால் சிறிது தூரத்தில் வைத்திருந்த பல்லக்கில் அவர்கள் ஏறுவதையும் குதிரை வீரர்கள் புடைசூழ போவதையும் பார்த்துவிட்டான். இனி சின்ன பழுவேட்டரையரிடம் இந்த செய்தியை சொல்லாமல் தாமதிக்க கூடாது என்று சபா மண்டபத்துக்கு வந்தான். அந்த சமயம் பொன்னியின் செல்வர் தமிழ் புலவரை பார்த்து பேசும் சமயமா இருந்தது. சின்ன பழுவேட்டரையரிடம் ஆழ்வார்க்கடியான் செய்தியை சொன்னதும் அவர் உடனே அவனுடன் கிளம்பினார். தமது அரண்மனைக்கு சென்று மகளை தேடினார். மகள் இல்லை என்று அறிந்து திடுக்கிட்டார். ஆழ்வார்க்கடியான் கூறிய செய்தி உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். திரும்பி அவர் சபா மண்டபம் வருவதற்குள்ளே மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க என்ற கோஷங்கள் கிளம்பின. சபா மண்டபத்தில் நடந்ததை அறிந்த பிறகு இனி அங்கே தமக்கு வேலை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். சில ஆட்களை தம்முடன் அழைத்து கொண்டு ஓடி போன மகளை தேடிக்கொண்டு புறப்பட்டார். தம்முடைய புதல்வி சோழ குலத்தின் பரம்பரை பகைவர்களான பாண்டிய குலத்து ஆபத்துதவிகளுடன் சேர்வதா என்று எண்ணிய போது அவருடைய நெஞ்சம் கொதித்தது. அதை காட்டிலும் அத்தகைய மகளை தாம் கையினாலேயே கொன்று விடுவது மேல் என்று எண்ணி விரைந்து சென்றார். அன்றிரவு உத்தம சோழ சக்கரவர்த்தியின் பட்டாபிஷேக ஊர்வல விழாக்கள் கோலாகலமாக நடந்து முடிந்த பிறகு ஆழ்வார்க்கடியான் நம்பி அருள்மொழிவர்மரிடம் அன்று மத்தியானம் நடந்த விவரங்களை கூறினான். அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனோடு கலந்து யோசித்தார். ரவிதாசன் கூட்டத்தார் தந்திர மந்திரங்களிலே எவ்வளவோ கை தேர்ந்தவர்கள் என்பது அவர்கள் மூவருக்கும் தெரிந்திருந்தது. முன்கோபக்காரரான சின்ன பழுவேட்டரையரால் அவர்களுடைய தந்திரத்தை வெல்ல முடியாதென்றும் அவர்களிடம் சிக்கிக் கொண்டு ஆபத்துக்கு உள்ளாவார் என்றும் எண்ணினார்கள். தமது அருமை மகளையே கொல்வது போன்ற விபரீதமான காரியத்தை செய்யக்கூடியவர் என்றும் நினைத்தார்கள். ஆகையால் சின்ன பழுவேட்டரையரை காப்பாற்றி அழைத்து வருவதற்கும் பாண்டிய நாட்டு
ரவிதாசன் கூட்டத்தார் எங்கே இருக்கிறார்கள், என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்கும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் புறப்பட்டு போவது நலம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இவ்வாறு சின்ன பழுவேட்டரையர் தமது மகளையும் அவளை தம்மை அறியாமல் அழைத்து சென்ற சதிகாரர்களையும் பின்தொடர்ந்து போக அவர் சென்ற வழியை ஆங்காங்கு விசாரித்துக் கொண்டு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள். சின்ன பழுவேட்டரையர் குறுக்கும் நெடுக்குமாக அங்கும் இங்கும் மறைந்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் என்று பின்னால் சென்ற இருவரும் கண்டார்கள். இதிலிருந்து அவருடைய மகளை கொண்டு போனவர்கள் வேண்டுமென்று அவரை ஏமாற்றி வேறு வழியில் போக செய்ய முயன்றிருக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார்கள். காவேரி கரையோரமாக மேற்கு நோக்கி நெடுந்தூரம் பிரயாணம் செய்த பிறகு அமராவதி நதி காவேரியுடன் கலக்கும் இடத்தில் திசை மாறி அந்த கிளை நதிக்கரை வழியாக தென்மேற்கு திசையில் பிரயாணம் செய்தார்கள். சேர நாட்டுக்கும் கொங்கு நாட்டுக்கும் எல்லையாக அமைந்திருந்த ஆனைமலை பிரதேசத்தை அடைந்தார்கள். ஆனைமலையின் அடிவாரத்தை அடைந்த பிறகு பிரயாணம் மிக கடினமாகி விட்டது. அந்த வன பிரதேசத்தில் மரங்கள் மிக அடர்த்தியாகவும் செழிப்பாகவும் வளர்ந்திருந்தன. வனவிலங்குகளின் பயங்கர உருமல் நாலா திசைகளிலும் கேட்டது. குதிரைகளை செலுத்தி கொண்டு போவது மிகவும் சிரமமாக இருந்தது. குதிரைகளை விட்டுவிட்டு கால்நடையாக போனால் காட்டு மிருகங்களுக்கு அவை இரையாகி விடலாம் என்ற பயமும் இருந்தது. கடைசியில் நண்பர்கள் இருவரும் மேலே குதிரையை செலுத்தி போக இயலாத மிக அடர்ந்த காட்டு பிரதேசத்தை அடைந்தார்கள். சமீபத்தில் எங்கேயோ வேறொரு குதிரை அணைக்கும் சத்தம் கேட்டது. அந்த இடத்தை தேடி பிடித்து அடைந்த போது சின்ன பழுவேட்டரையர் ஏறி வந்த குதிரை அங்கு இருப்பதையும் அதை காவல் புரிய ஆள் ஒருவன் இருப்பதையும் கண்டார்கள். சின்ன பழுவேட்டரையரும் அவருடன் வந்த மற்ற மூவரும் அங்கிருந்து கால்நடையாக சென்றிருப்பதாக அந்த ஆள் தெரிவித்தான். தங்கள் குதிரைகளையும் அந்த ஆளை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு இரு நண்பர்களும் மேலே போனார்கள். சூரிய வெளிச்சமே உள்நுழையாத மரங்கள் நிறைந்த காடுகளின் வழியாக அவர்கள் வெகு தூரம் சென்றார்கள். பின்னர் மரம் அடர்ந்த மலைப்பாதைகளில் ஏறி போனார்கள். 10 அடி தூரத்துக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத பாதைகளில் அவர்கள் போக வேண்டி இருந்தது. கடைசியில் சற்று வெளிச்சம் தெரிந்த ஓர் இடத்தை அடைந்தார்கள். அங்கே மலை மீதிருந்து அருவி ஒன்று செங்குத்தாக விழுந்து கொண்டிருந்தபடியால் இந்த இடைவெளி ஏற்பட்டிருந்தது. அதற்கு அப்பால் தொடர்ந்து பிரயாணம் செய்வது இயலாத காரியமாக தோன்றியது. ஏனெனில் மலை சுவர் அங்கே அவ்வளவு செங்குத்தாக மேலெழுந்தது. எவ்வளவு தேடி பார்த்தும் மேலே ஏற பாதை எதுவும் தென்படவில்லை. அருவியில் குளித்து சிறிது இளைப்பாறிவிட்டு திரும்பி போக வேண்டியதுதான் என்று நண்பர்கள் தீர்மானித்தார்கள். சின்ன பழுவேட்டரையரும் அவருடன் வந்த ஆட்களும் வனவிலங்குகளுக்கு இரையாகி இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இந்த சமயத்தில் அவர்கள் எதிர்பாராத அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். மலை மேலே அருவியின் நெடுவீழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பமானதோ அங்கே 2 மனித உருவங்கள் தெரிந்தன. போரிட்டு கொண்டே அவர்கள் அருவி விழும் இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை உற்று பார்த்ததில் இருவரும் தங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான் என்று தெரிந்தது. ஒருவர் சின்ன பழுவேட்டரையர், இன்னொருவர் அவருடைய மகளை மணந்தவரான பழைய மதுராந்தகர். ஆகா, சண்டை என்ற வார்த்தையை கேட்டாலே முகத்தை சுளுக்கி கொண்டிருந்த மதுராந்தகர் இதற்குள் இவ்வளவு லாபகமாக வாளை கையாள கற்றுக்கொண்டு விட்டது என்ன விந்தை! காலாந்தக கண்டருடன் சரிக்கு சமமாக கத்தி சண்டை இடுகிறாரே. ஐயோ, காலாந்தக கண்டர் பின்வாங்குகிறாரே. உண்மையிலேயே களைப்புற்று பின்வாங்கி வருகிறாரா, அல்லது எப்படியும் தமது மருமக பிள்ளையாயிற்றே என்று தயங்கி பின்வாங்கி வருகிறாரா? எப்படி இருந்தாலும் அபாயகரமான அருவி விழும் முனையை நெருங்கி வருகிறாரே. ஐயோ, அங்கே செங்குத்தான அருவி பள்ளம் என்பது அவருக்கு தெரியாது போலிருக்கிறதே. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பெரும் கூச்சல் போட்டு அவருக்கு எச்சரிக்கை செய்ய முயன்றார்கள். அவர்களுடைய முயற்சி பயன்படவில்லை. அருவி விழும்போது எழுந்த சோ என்ற சத்தம் 100 சிங்கங்களின் கர்ஜனையும் 200 யானைகளின் பிளிரல்களையும் விழுங்கிவிட கூடியது. இந்த 2 மனிதர்களுடைய குரல் மட்டும் அந்த சத்தத்தை அடக்கி கொண்டு மேலே எழக்கூடுமா என்ன? ஆகவே அவர்கள் கண்முன்னாலேயே அந்த கொடூர சம்பவம் நிகழ அவர்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. எதிரியாகிய மருமகனை பார்த்து போரிட்டு கொண்டு சிறிது சிறிதாக பின்வாங்கி வந்த சின்ன பழுவேட்டரையர் அருவி முனைக்கு வந்து கால்கள் நழுவி செங்குத்தான அருவி பள்ளத்தில் விழுந்து விட்டார். அவருடனே போரிட்டு கொண்டு வந்த பழைய மதுராந்தகன் பாறை முனையில் வந்து எட்டி பார்த்துவிட்டு மறு நொடி மறைந்து விட்டான். சின்ன பழுவேட்டரையர் கால் நழுவிய இடத்தில் இருந்து கீழே இருந்த பள்ளம் சுமார் 3/4 தென்னை மரம் உயரம் இருக்கும். இவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்தவர் உயிர் பிழைப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆயினும் அந்த மகா வீரருடைய உடலையாவது பார்க்கலாம் என்று எண்ணி நண்பர்கள் இருவரும் அருவி பள்ளத்தின் அருகில் ஓடினார்கள். சின்ன பழுவேட்டரையரின் உடலை காணவில்லை. அருவி விழுந்து விழுந்து
போது அங்கே பெரும் பள்ளமாகி தண்ணீர் ததும்பி சுற்றிலும் இருந்த பாறைகளில் மோதி கொண்டிருந்தது. சின்ன பழுவேட்டரையருடைய உடல் அந்த ஆழமான அருவி குளத்தில் மூழ்கியிருக்க வேண்டும் என்று யோகித்தார்கள். ஒரு விதத்தில் இது நல்லதுதான். கரையில் பாறைகளின் மீது விழுந்திருந்தால் அந்த மகாவீரரின் உடல் சின்ன பின்னமாக போயிருக்கும். ஆழமான குளத்திலே விழுந்தபடியால் அந்த கதியில் இருந்து தப்பிவிட்டார். விரைவில் அவருடைய உடலை அருவி நீர்ச்சுழல் வெளியில் கொண்டு வந்து தள்ளும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் வெளியில் வந்தார். நண்பர்கள் இருவரும் விரைந்து குளத்தில் குதித்து அவரை கரையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். முதலில் உயிரற்ற உடல் என்று தான் எண்ணினார்கள். ஆயினும் ஒருவேளை உயிர் இருக்கக்கூடாதா என்ற லேசான நம்பிக்கையும் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. ஆகையால் தண்ணீரில் மூழ்கியவரை உயிர்ப்பிப்பதற்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்தார்கள். வெகு நேரத்துக்கு பின்னர் சின்ன பழுவேட்டரையர் மூச்சுவிட்டு கண் விழித்து பார்த்தார். அவரால் அதிகம் பேச முடியவில்லை. ஆயினும் சொல்ல வேண்டியதை சில வார்த்தைகளில் சொல்லிவிட்டார். மிக கடினப்பட்டு காலாந்தக கண்டர் அந்த உச்சி மலையை அடைந்தார். அங்கே ஏறக்குறைய 100 பேருக்கு நடுவில் அவருடைய மகள் இருந்தாள். ரவிதாசன் காலாந்தக கண்டரை தங்களுடன் சேர்ந்து கொள்ளும்படி அழைத்தான். அவருடைய மருமகனே பாண்டிய நாட்டுக்கு உரியவன் என்றும் அவனுக்கு பட்டம் கட்ட போவதாகவும் சேர மன்னனும் இலங்கை அரசன் மகிந்தனும் புதிய பாண்டியனுக்கு உதவி செய்ய முன் வந்திருப்பதாகவும் கூறினான். அவர்கள் உத்தேசங்களை அறிவதற்காக முதலில் சின்ன பழுவேட்டரையர் ரவிதாசன் கூறியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். பின்னர் அவர்கள் மீது சதிகாரர்கள் என்று குற்றம் சுமத்தி தாம் குமாரியை தம்முடன் அனுப்பிவிடும்படி கேட்டார். உம்முடைய மகள் உம்முடன் வந்தால் அழைத்து போகலாம் என்றான் ரவிதாசன். சின்ன பழுவேட்டரையர் மகளுடைய முகத்தை பார்த்தார். அவள் தன் கணவனுடைய கதி தனக்கும் ஆகட்டும் என்று கூறி அவருடன் வர மறுத்துவிட்டாள். உன்னை இவர்களுடன் விட்டு போவதை காட்டிலும் என் கையினாலேயே கொன்று விடுகிறேன் என்று கூறி காலாந்தக கண்டர் வாளை ஓங்கினார். அதுவரைக்கும் மறைவாக இருந்த மதுராந்தகன் அந்த சமயம் திடீரென்று தோன்றி என் மனைவியை கொல்வதற்கு நீ யார் என்று கூறி வாள் போர் தொடங்கினான். இதனால் காலாந்தக கண்டருக்கு சிறிது திகைப்பு ஏற்பட்டது. தாம் மருமகனை தாம் கையினாலேயே கொன்று தாம் குமாரியை கைம்பெண் ஆக்குவது நியாயமா என்ற சந்தேகம் அவர் மனதில் உதித்துவிட்டது. இவ்வாறு மனதில் ஏற்பட்ட குழப்பத்தினால் தீவிரமாக போர் செய்ய முடியவில்லை. யோசித்துக் கொண்டே பின்வாங்கினார். பின்னால் அருவி பள்ளம் இருப்பது தெரியாமல் அதில் விழுந்து விட்டார். இதையெல்லாம் தட்டு தடுமாறி சொல்லி முடித்துவிட்டு நான் இனி உயிர் பிழைக்க போவதில்லை. என் முடிவு நெருங்கிவிட்டது. என்னை இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சேர நாட்டின் மீதும் ஈழ நாட்டின் மீதும் உடனே சோழ சைன்யம் படையெடுத்து செல்லட்டும். பொன்னியின் செல்வரை மதுரைக்கு அழைத்து சென்று சோழ பாண்டியன் என்ற அபிஷேக பெயரை சூட்டி பட்டம் கட்ட செய்யுங்கள். இந்த 3 காரியங்களையும் உடனே செய்யாவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு பேரபாயம் உண்டாவது நிச்சயம். உடனே விரைந்து செல்லுங்கள். மறுபடியும் பழையபடி பாண்டிய ராஜ்யம் தனியாக பிரிந்து போய்விடும் என்று காலாந்தக கண்டர் கூறினார். அவரை இந்த நிலையில் அனாதையாக விட்டு போக நண்பர்களுக்கு மனம் வரவில்லை. ஆகையால் இருவரில் ஒருவர் அவரை பார்த்து கொள்வது என்றும் இன்னொருவர் தஞ்சைக்கு போவது என்றும் தீர்மானித்தார்கள். இருவரில் வேகமாக குதிரை விட கூடியவன் வந்தியத்தேவன். ஆகையால் அவனே புறப்பட வேண்டியதாயிற்று.